Taste the Daily. டாக்டர் சரவணன், இப்போ என்னென்னா போராட்டத்தில் ஈடுபடுறது தவறு அப்படிங்கிறதையெல்லாம் எதையுமே நீதிமன்றம் சொல்லலை. இந்த இடத்துல போராடாதீங்க, அனுமதி வாங்காமல் போராடாதீங்க அப்படின்னு தான் நீதிமன்றம் ஒரு உத்தரவை கொடுத்துருக்கு. ஆனால் உடனே நீதிமன்றமே இந்த போராட்டத்தை கலைக்க சொல்லிட்டாங்கங்கிற ஒரு மாற்று பார்வையோட அப்படிங்கிற பேரை சொல்லி குண்டு கட்டா நேற்றைக்கு என்னெல்லாம் இந்த திமுகவினுடைய காவல்துறை பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பார்த்தோம். உண்மையாலுமே ஒடுக்கப்பட்ட அடித்தட்டு மக்கள் மேலே இந்த திமுக அரசாங்கம் வச்சிருக்கிற அக்கறை இதுதானா, இவ்வளோதானா? நிச்சயமாக இந்த திமுக அரசாங்கம் ஒரு ஏமாற்று அரசாங்கம். பொதுவாக ஒரு கொடுங்கோல் ஆட்சி எப்படி சொல்லுவோம், ஹிட்லரை கூப்பிட்டு பார்ப்போம், இடி அமீனுக்கு ஒப்பிட்டு பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு பாசிச ஆட்சி தான் திமுக இப்ப நடத்திக்கிட்டு இருக்குது. ஏன்னா கடந்த இப்ப இந்த 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் தூய்மை பணியாளர்கள் சென்னையில ரிப்பன் மாளிகை முன்னாடி ஒரு அமைதியான ஒரு போராட்டத்தை நடத்துறாங்க. இதுவே அதிமுக ஆட்சி காலத்துல 45,000 போராட்டத்துக்கு அன்றைய அரசு அனுமதி வழங்கியது. அதனால இது உரிமைக்கு போராடுவது ஒரு ஜனநாயக இது, அந்த வகையில அனுமதி அளித்திருக்க வேண்டும். இவங்க என்ன பண்றாங்க, திமுக இவங்க இந்த பணியாளர்கள் 3 பிரதான கோரிக்கையை தான் வைக்கிறாங்க. தங்களது பணியை தனியார் வசம் ஒப்படைக்க கூடாது, 10 ஆண்டுகளுக்கு மேலே நாங்க இருந்துகிட்டு இருக்கோம், பணி நிரந்தரம் செய்யணும், எங்களோட சம்பளத்தை குறைக்க கூடாது. இந்த 3 தான் மெயினான அவங்களுடைய கோரிக்கைகள். திமுக கடந்த ஆட்சியில எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது, இதே முதல்வர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் இருக்கும் பொழுது என்ன செஞ்சாரு, வாக்குறுதி கொடுத்தாரு. தூய்மை பணியாளருக்கு தனியாவே ஒரு 5 வாக்குறுதி கொடுத்தாங்க. அதுல 285வது வாக்குறுதியை பார்த்தோம்னா, ஊராட்சிகள், அரசு பள்ளிகள், அரசு மருத்துவமனைகள், அரசு மாணவர் விடுதிகள் எல்லாம் போட்டு அவங்களுக்கு பணி, ஊதியம், ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் அப்படின்ற ஒரு இதை தேர்தல் அறிக்கையை வழங்கி இருக்கிறாங்க. இதுல அவங்க பணியில இருக்கும்போது உயிரிழந்தால் ஒரு 5 இது கொடுத்துருக்காங்க. இந்த கோரிக்கைகளை நீங்க நிறைவேற்றல. இப்ப நான் 4 வருஷம் ஆயிடுச்சு நீங்க ஆட்சிக்கு அப்படின்றத கேட்டுதான் அவங்களுடைய போராட்டம் நடக்கிறது. அப்ப இதுல சம்பந்தம் இல்லாத அந்த துறை சார்ந்த அமைச்சரும் இல்ல, யாரு போறா, அமைச்சர் சேகர் பாபு போய் பேசுறாரு, போய் த்ரெட்டன் பண்றாரு, அங்க இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களை த்ரெட்டன் பண்றாரு. இப்படி கண்டினியூஸா போய்கிட்டு இருக்குது. அதிமுக சார்பா அன்றைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்கள் தெளிவா சொல்றாரு, எங்களோட பிரிவுல 17,000 பேரை நாங்க பணி அமர்த்திருந்தோம், ஆட்சிக்கு வரவும் மே 26க்கு பிறகு நாங்க நிச்சயமா உங்களோட குறைகள் எல்லாமே களையப்படும் என்று அவர் மிக தெளிவாக அவரும் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். பல்வேறு அரசியல் கட்சிகள் போய் அவங்கள பார்த்து அவங்களுக்கான அந்த சப்போர்ட், அவங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில என்ன செய்யுது திமுக, நேற்று இரவோடு இரவாக ஒரு கடுமையான முறையில காவல்துறையை ஏவி அவங்க ஃபுல்லா அடிச்சு கிடிச்சு எல்லாத்தையும் வண்டியில ஏத்தி கொண்டு போறாங்க. அது குறிப்பிட்டு ஒரு வழக்கறிஞர், வளர்மதின்னு சொல்லி ஒரு வழக்கறிஞர் முதல் நாள் அவங்களுடைய பேச்சுல ஒரு கடுமையாக ஆளும் கட்சியை அவங்க இது பண்ணி பேசுறாங்க, தாக்கி பேசுறாங்க. அவங்கள பர்பஸா அவங்க கையை உடைச்சு அவங்கள போலீஸ் கூட்டு போறதுக்குள்ள வண்டியிலேயே பல இடத்துல வச்சு சுத்தி இது பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு 8 கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஒரு அரசு ஒரு நிலையை எடுக்க முடியல அப்படின்ற ஒரு சூழல்ல மக்கள்கிட்ட கடுமையான ஒரு எதிர்விலையை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த பாசிச ஆட்சியுடைய அந்த காட்சிகளை பார்த்தாலே ஒரு பயங்கரமான கோர முகம், எங்க நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு நிலை இன்னைக்கு இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட மக்களோ இல்ல ஒரு குறிப்பிட்ட துறையை சேர்ந்தவங்களோ ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, அது தொடர்பாக உரிமைகளை வலியுறுத்தி போராடுறாங்க அப்படின்னா பேச்சுவார்த்தை மூலமா தீர்வு காணலாம், அல்லது நீதிமன்றம் வாயிலாக தீர்வு காணலாம், அல்லது ஏதாவது ஒரு கமிட்டியோ இல்லை ஒரு குழுவோ அமைத்து அதன் மூலமாக தீர்வு காணலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆக்கப்பூர்வமான வழிகள் நிறைய இருக்கக்கூடிய சூழல்ல எதற்காக இந்த மாதிரி நள்ளிரவு வரைக்கும், ஏன்னா காலையிலேயே ஹைகோர்ட்ல இருந்து உத்தரவு வந்துருச்சு, ஆனால் அப்போ எதுவும் பண்ணாமல் இரவு 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி 12 மணிக்கு மேலே ஊரடங்குனதுக்கு பிறகு குண்டுக்கட்டாக அராஜகமா இப்படி கைது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு என்ன அவசியம் வந்தது, என்ன ரீசன்? திமுகவுடைய சர்வாதிகார போக்கு தான் அது. நம்மளை எதிர்த்து இவங்க என்ன பண்றதா அப்படின்ற ஒரு போக்கு அமைச்சர்கள் எல்லாமே பாக்குறோம்ல. கொடுக்கக்கூடிய பஸ் கொடுக்கறதையும் ஓசி பஸ்ன்னு ஒருத்தர் சொல்ல, ஒருத்தர் கல் எடுத்து எரிய, இந்த மாதிரி மக்களை உதாசீனமாக பேசக்கூடிய அமைச்சர்கள் கொண்ட ஒரு கட்சி தான் திமுக. திமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகளே பல இடத்துல அவங்க எவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். அப்ப
அவங்க வந்து நம்மளை எதிர்த்து போராடுறாங்களா அப்படின்ற ஒரு ஈகோ இது மாதிரி அவங்களுக்கு வந்தனால இரவோடு இரவாக பார்த்தாலே நம்மளுக்கு வந்து மனசு ஒரு பதபதைப்பு வர அளவுக்கு அந்த இது நடந்துகிட்டு இருக்குது. இவ்வளவு சிவியரா பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி இது வந்து சட்டத்தின் மூலமாக இது தீர்மானிக்கலாம். அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை தொடர்ந்து அரசு எல்லாமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவங்க தான் உறுப்பினர்கள் தான் அவங்க எல்லாம். மக்களுக்கான ஒரு இது ஜனநாயக நாட்டுல வந்து அந்த மாண்பை வந்து இவங்க காக்க வேண்டும். இவங்க என்ன சொல்றாங்க, பிரைவேடைஸ் பண்ணதுக்கே டிஎம்கே ஐடி விங்ல ஒரு பெரிய விஷயம் கொடுக்குறாங்க. பிஎஃப் வரும், இஎஸ்ஐ வரும், உங்களுக்கு சிறப்பு உதவிகள்லாம் வரும் தனியாருக்கு போனீங்கன்னு அப்படின்றாங்க. 22,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்கள 14,000 ரூபாய்க்கு சம்பளத்தை குறைச்சு இவங்க அனுப்பி என்ன செய்ய போறாங்க? அதுதான் அந்த 14,000 உங்களுக்கு ஒழுங்கா போய் சேரலைன்றது நடைமுறை சிக்கல் நிறைய இருக்கு பண்ணக்கூடிய கம்பெனில. அதான் சார், இப்ப என்னன்னா நடைமுறை சிக்கல்கள் அதை வந்து களையறதுக்கு ஏதாவது பண்றாங்க, இல்ல வந்து அதற்கு நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம்னு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தா கூட அவங்க வந்து கலைந்து போயிருப்பாங்க. ஆனா அதை எல்லாத்தையும் தாண்டி பெண்கள்னு கூட பார்க்காம எத்தனையோ பேர் கொரோனால கூட அந்த தூய்மை பணியாளர்கள் வந்து அவ்வளவு வேலை செஞ்சாங்க. அது எல்லாத்தையும் மறந்துட்டு இவ்வளவு அராஜகமாக காவல்துறையை கட்டவிழ்த்து விட்டா அப்ப யாரும் இனிமேல் வந்து ஜனநாயகத்தின் பேர்ல வந்து போராடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையே இந்த அரசாங்கம் இந்த நடவடிக்கை மூலமாக சொல்றாங்களா? நிச்சயமாக. ஏன்னா வந்து அவங்க ஆட்சிக்கு வந்த உடனேயே பேச்சு சுதந்திரத்தை முழுசும் பறிச்சாங்க. ஏன்னா என்னென்ன பத்திரிகைகள் எழுத அவங்களை விமர்சிச்சாங்களோ அவங்க மேல வந்து அவங்க வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தினாங்க. சமூக செயற்பாட்டாளர்கள் மேல பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி அவங்களை அரெஸ்ட் பண்ணி அவங்களை மிரட்டுற துணியில அவங்க பண்றது. இப்ப பொதுமக்கள் வந்து அடுத்த தேர்தல் வரப்போகிறது. இனி ஒவ்வொருத்தரா வருவாங்க. அரசு பணியில் இருக்கவங்களுக்கு இவங்க வந்து பழைய ஓய்வூதிய திட்டம் அறிவிச்சாங்க, அதை செயல்படுத்த முடியல. இப்படி எல்லா தரப்பும் தேர்தல் வரனால தொடர்ச்சி அவங்களுக்கான உரிமை குரலை எழுப்புவதற்கு தயாராகிறாங்க. அப்ப இதுவே முதல் கட்டமா இவங்களை வந்து நம்ம நடத்தக்கூடிய இதுல எல்லாரும் பயப்படணும், பொதுமக்கள் பயப்படணும், பல்வேறு சங்கங்களை சார்ந்த நிர்வாகிகள் பயப்படணும், நம்மள இந்த மாதிரி பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு மிரட்டல் நடக்கூடிய வகையில தான் இந்த நேற்று இரவு கைது என்பது நடந்திருக்குது. ஆனா மக்களை பயமுறுத்தினா எப்படி சார் இந்த ஆட்சிக்கு அவங்க வந்து சப்போர்ட்டிவா இருப்பாங்க? மக்களால தான் நாங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம்னு சொல்றாங்க. 40 தொகுதியை நாடாளுமன்றத்தில் மக்கள் தானே எங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பேசுறாங்க. ஆனா அதே பேசக்கூடிய வாய்கள் தான் இன்னைக்கு வந்து ஏன் போராடுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டு அவங்கள வந்து அப்புறப்படுத்துறதுக்கு உத்தரவும் போடுதே. இதையெல்லாம் மக்கள் பிரிச்சு பார்க்க மாட்டாங்களா? ஆமா, நிச்சயம் மக்கள் வந்து இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா வந்து சாதாரண பேசும்போது என்ன சொல்றாங்க, மக்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நோயின்றது ஞாபக மறதி. அதனால இப்ப எல்லாம் போராடுவாங்க. தேர்தல் வந்தோம்னா கடைசி அந்த 2-3 மாதத்துல அவங்கள வந்து நம்ம வந்து பணம் கொடுத்து வாக்குக்கு பணம் கொடுத்து அவங்கள மாத்திர முடியும். நம்ம கிட்ட ஒரு பலமான கூட்டணி இருக்கு. அடுத்த கட்சியில இருந்து யார் யார் வர்றாங்களோ அவங்களை இழுத்து உள்ள கொண்டு வந்து மயக்க கொடுத்து ஏதாச்சும் ஒண்ணு பேச வச்சுட்டு நாங்க வளமா இருக்கோம் அப்படின்னு காமிக்கிற மாதிரி மக்கள்கிட்ட பணத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான நடவடிக்கை. திடீர்னு தனியார் நிறுவனங்கள்லாம் அவங்க வந்து சில சலுகைகள் அறிவிக்கிறாங்க. மானிய விலையில இது 2 வீலர் அறிவிக்கிறாங்க. இப்படி பல விஷயங்களை அவங்க செய்யறாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப மதுரையில எம்பி இருக்கிறார், கம்யூனிஸ்ட் எம்பி வெங்கடேசன் அவர் இருக்கிறார். அவர் ஒரு கண்டன அறிக்கை ஒரு பேருக்காக கொடுக்கிறார். ஏன்னா காவல்துறை யாரு கண்ட்ரோல் இருக்குது, முதலமைச்சர் கண்ட்ரோல் இருக்கு. அவர் கொடுத்திருக்கிறத மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பொதுவா கொடுத்திருப்பார். எதையோ யாரோ ஒரு காவல்துறையில யாரும் சும்மா சொல்ற மாதிரி அத்துமீறிய காவல்துறையினர் மீதும் அதற்கு உத்தரவிட்டவர்கள் மீதும் உடனடி நடவடிக்கை வேண்டும் அப்படின்னு கொடுக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா இப்ப மதுரையில என்ன நடந்துகிட்டு இருக்குது, மாநகராட்சியில இப்ப வருமானம் கூடிருச்சு. திமுக ஆட்சியில வந்து எவ்வளவு கூட்டிட்டாங்க வரிகளை, குப்பை வரியை 3 மடங்கு அதிகரிச்சுட்டாங்க, சொத்து வரியை உயர்த்திட்டாங்க, 150% உயர்த்திட்டாங்க. அப்ப வந்து வருமானம் கூடித்தான் இருக்கு அரசு. அத வந்து மதுரை எடுத்துக்கிட்டீங்கன்னா முறைகேடு 200 கோடி முறைகேடு. இங்க மட்டும் இல்லாம சென்னையில மட்டும் இல்லாம எல்லா மாநகராட்சிகளும் இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குன்னு சொல்றீங்க. அதை பத்தி அடுத்தடுத்த கட்டங்களை நம்ம பேசலாம். டாக்டர் சரவணன், தொடர்ந்து இதே மாதிரியே காவல்துறையை வச்சு அடக்கி ஒடுக்கிறது, அராஜக முகத்தை காமிக்கிறதுன்னு இந்த அரசாங்கம் ஸ்டாலின் மாடல், திராவிட மாடல்னு சொல்லிக்கிற இந்த அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இன்னொரு 6-7 மாசத்துக்குள்ளாகவே 7-8 மாசம் தான் இருக்கு மேக்சிமம் எலெக்ஷனுக்கு. என்ன மாதிரியான விளைவுகளை சந்திக்கிறதுக்கு நேரிடும்? இந்த போராட்டம் தூய்மை பணியாளர் போராட்டம்ன்றது ஒரு ட்ரிகர் பாயிண்ட் சார். இனி அடுத்து ஆசிரியர்கள் இருக்காங்க, அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க, மருத்துவ பணியாளர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அடுத்தடுத்த கட்ட போராட்டங்கள் இறங்குவாங்க. சென்னை மாகாணமா இருக்கும் பொழுது அதுக்கு கவர்னர் மன்றோன்னு ஒருத்தர் இருந்தார். அந்த நேரத்துல வந்து காலரா கடுமையா வந்து கொத்தா மக்கள் இறக்குறாங்க. இவர் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்காக என்ன செய்யறாரு, கவர்னர் மக்களோட போய் வசிக்கிறார். அவர் இறுதியில வந்து அவருமே காலராக்க பலியாகிறார். இன்னைக்கு கூட சென்னையில
பல இடங்கள்ல மன்றோன் பேரு அவங்க குழந்தைகளுக்கு வைக்கிறாங்க. அப்படி இருந்த ஒரு நிலையெல்லாம் இருக்கிறது. இன்றைய முதலமைச்சர் ஒரு சாதாரண ஒரு அடிப்படையா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திருக்கலாம். காந்திய 8 கட்ட பேச்சுவார்த்தைக்கு ஏன் போனோம்? இதுக்கு நீங்க தான் வாக்குறுதி கொடுத்துட்டீங்களே. அந்த நேரத்துல அதிமுக பண்ணிருச்சு, நாங்க வந்தோம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறோம்னு சொல்லிட்டீங்களா? வந்து அடுத்த நாள் சட்டம் போட வேண்டியது. இவங்க செய்ய மாட்டாங்க சார். ஏன்னா மதுரை அமைச்சர் பிடிஆர் பேசும்போது கூட அந்த நேரத்துல ஒரு பேட்டியில சொன்னாரு, வாக்குறுதி கொடுத்துட்டா செய்யணும்னு கட்டாயம் இருக்கான்னு சொல்லி கேட்டார். இவங்க அந்த மாதிரி சர்வாதிகார போக்கு உள்ள ஒரு கட்சி தான் திமுக. அதனால நீங்க பண்ணது பெரும் பாதக செயல் மக்களுக்கு. அதுவும் பட்டியலின மக்கள் 90% மக்கள் அவங்களுடைய அந்த இதை அவலமான அந்த நிலையை கூட இவங்க மாற்றுவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கல இவங்க. அதனால ஒரு அரசியல் இவங்க புரியுது எல்லாமே இவங்க கூட்டணி, அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஒரு ஷூட்டிங் எடுத்துட்டு மக்கள்கிட்ட அன்றாட ஒரு பெயர் வைக்கிறது ஒவ்வொரு திட்டத்துக்கும். தாய்மான ஒரு திட்டம், இப்படி எதையாச்சும் ஒண்ணு ஏமாற்றி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மக்களை மூளைச்செலவு செய்யறதுக்கு பார்க்கிறாங்க. நிச்சயம் 2026 நடக்காது. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவருடைய எழுச்சி பயணம் எல்லா இடத்துல எவ்வளவு வரவேற்பு இருக்குது அப்படின்றத காந்தியை நீங்களும் பார்க்கணும். லட்சக்கணக்கான மக்கள் எல்லா இடத்துலயும் கூடுறாங்க. அவங்க பேசக்கூடிய விஷயம் தெரியுது. தன்னார்வமா ஒரு அம்மா கத்துறாங்க, அண்ணே வாங்கன்றாங்க. 26 வரேன் அப்படின்னு சொல்றாரு எடப்பாடியார். அப்ப 26 நிச்சயமாக தமிழ்நாட்டுல ஆட்சி மாற்றம். எடப்பாடி தமிழகத்து முதலமைச்சர் வருவார். வேலுமணி என்ன ஏற்கனவே கொடுத்திருக்காரு. இவரு ஸ்பாட்டுக்கு போகலன்னு சொல்றாரு. அவர் ஏமாற்றத்தை நடிக்க தெரியாது எடப்பாடியாருக்கு. அதனால அன்னைக்கே அறிக்கை கொடுத்துடுறாங்க. நாங்க 17 பேர் எங்க பேரை நியமனம் பண்ணோம், நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே உங்களோட குறையை தீர்க்கிறோம்னு அவங்க எல்லாமே சொல்லிட்டாங்க. உறுதியாக இதெல்லாம் நடக்கும். இன்னும் நிறைய வாக்குறுதி கொடுத்துக்கிட்டே வர்றாரு. சாமானிய பெண்ணுக்கு மகளிர் உரிமை தொகை 1500, பொங்கல் பரிசு 2500, தீபாவளிக்கு தரமான சேலை, தாலிக்கு தங்கம் பிளஸ் பட்டு சேலை மணமகளுக்கு, கோயில் நிலங்களை வசிக்கிறவங்களுக்கு பட்டா, பசுமை வீடுகள், சாமானிய மக்களுக்கான பசுமை, பல்வேறு வாக்குறுதிகள் அந்தந்த ஏரியால மக்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக்கிட்டு வர்றாரு. இறுதியாக இதெல்லாம் செய்வாரு. ஆட்சிக்கு நிச்சயமாக அதிமுக வரும், எடப்பாடியார் வருவோம்.